எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே. விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜை பாண்டுரங்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு படுக்கை அறையும் தலை வைத்து படுத்தலாம். அதை பற்றிய ஒரு வாஸ்து விழிப்புணர்வு, ஜோதிட விழிப்புணர்வு. வாழ்க்கை முழுவதும் நமக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் ஒரு முழுமையான ஜோதிட பலன்களை தருவதில் பிளே தமிழ் சேனல் பெரும் பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது. சேனலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி வரவேற்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் முழுமையான விஷயங்கள் நமக்கு தேவை. இப்போ நாம் எப்படி படுக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியல. கற்றலின் கேட்டல் நன்று. ஒருவேளை வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு குறிப்பு கிடைக்காதா என்று எல்லோரும் இயங்குகிறார்கள். வாழ்க்கையில் தோல்விக்கு அப்புறம்தான் வாழ்க்கையை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வர்றோம். இப்போ கடவுள் என்று சொல்லக்கூடியவர் உலகத்தார் போல் சில சாஸ்திரங்களையும் சில நூல்களையும் காலகாலத்துக்கு நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களையும் பெரியோர்கள்ட்டையும் ஆண்டோர்கள்ட்டையும் நமக்கு கொடுக்குறாங்க. நிறைய விஷயம். உங்கள் ராசி மண்டலம் என்பது எல்லையற்றது. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிசம் 2 பாதங்கள். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எத்தகைய நன்மைகளை நீங்கள் பெறலாம்? ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த மாதிரி படுக்கை அறையை பயன்படுத்தலாம் என்கிற விஷயங்களை தான் நாம் இப்போ பண்ண போகிறோம். காதல் கடவுளான வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அந்த ராசியின் அதிபதியாகிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளை தான் உங்களுக்கு ஒரு லக்கி கலர். வெள்ளையோடு இல்லாமல் நிலமும் ஆகாய நீளமும் கூட லக்கி கலர் தான். வெள்ளை நிறம் தான் உங்களுக்கு ஒரு புது கம்பீரத்தையும் மிடுக்கையும் கொடுக்கும். வெள்ளை வேட்டி சட்டை போட்டால் தானே மாப்பிள்ளைன்னு சொல்கிறோம். நாட்டாமை போன்றவர்கள் எல்லாம் பாருங்கள், நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பார்கள். ஆஃபீஸுக்கு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் போட்டுட்டு போக முடியுமானா முடியாது. அதோடு கையில் நல்லா இருக்காது. அப்போ வெள்ளை நிறம் கொண்ட சட்டை அல்லது பேண்ட் போடலாம். அது ரிஷபராசிக்காரர்கள். உங்கள் வீட்டினுடைய படுக்கையறை சுவரில் ஒரு பகுதியாவது வெள்ளை இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் விதவிதமான வர்ணங்களை ஒவ்வொரு அறையிலும் பூசிக்கொள்கிறோம். அதே போல் வெள்ளை நிற பனியன்களை போடலாம், மார்பு கச்சைகளை போடலாம். வெள்ளை நிறத்தை ஆதரித்த மாதிரியும் நெற்றியில் மெல்லியதாக ஒரு விபூதியை பூசிக்கொண்டால் வெற்றி உண்டாகும். பெண்கள் வெள்ளை மலர்களான மல்லிகையோ முல்லையோ தலையில் சூடிக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அறை இருக்கும், அது வாடகை வீடோ சொந்த வீடோ. அந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பொதுவாக ஒரு வீட்டில் படுக்கையறை என்பது மேற்கில் தான் இருக்கும். படுக்கை அறை என்பது மேற்கில் நாம் தூங்க வேண்டும். பறவைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம இயற்கையை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறோம். பறவைகள் காலையில் எழுந்த பிறகு கிழக்கு திசையை நோக்கி பறக்கும். பறந்து முடிந்து இரையெல்லாம் தேடி அவைகள் நீராடுதல், உல்லாசமாக இருத்தல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவைகள் பகல் பொழுவதும் முடித்துவிட்டு இரவு நேரத்தில் மேற்கு திசையை நோக்கி, மாலை வேளையில் மேற்கு திசையை நோக்கி பறந்து வரும். அப்படி வரும் பொழுது மேற்கு திசையில் தன்னுடைய இருப்பிடத்தில் அது தங்கும். அதே போல் தான் நாமும் பெரும்பாலும் மேற்கு திசையில் படுக்கறைகளை வைத்து கொள்ளணும், வடமேற்கு திசையிலும் படுக்கறைகளை வைத்து கொள்ளணும். இப்போ வாழ்க்கையில் பொறுத்தளவில் அன்றாடம் இப்போ வாழ்க்கையை நகர்த்துவதற்கு, காலையில் எழுந்த பிறகு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு பணம் தேடி கூடுவார்கள்,
சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள் முதல் கோடி கோடியாய் பணம் ஈட்டுபவர்கள் வரை அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு மனிதன் நல்ல படுக்கை அறையில் நல்லபடியாக வைத்துக்கொண்டு நல்ல முறையான படுக்கை விரிப்புகள் சரியான இடத்துல அவன் இருந்தால் அவனுக்கு வெற்றி உண்டாயிடும். இப்போ படுக்கை என்பது நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம், உடலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான், ஆற்றலை சமப்படுத்தவும் உடலை புதுமைப்படுத்தவும் புத்துணர்ச்சி அடையவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் படுக்கை. இந்த ஒற்றை ரகசியத்தை நாம் மறந்துடுறோம். படுக்கை அறையில் நாம் யாரையும் குழந்தைகளை விளையாட விடக்கூடாது. பகல் முழுவதும் ஜன்னல்கள் திறந்திருக்க வேண்டும், சுத்தமான காற்று போய் வர வேண்டும், நல்ல வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த படுக்கை அறையில் இருக்கக்கூடிய விரிப்புகளை 2 நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பெட்ஷீட்டு, அதனுடைய கவர்ஸு, படுக்கை விரிப்புகள், அந்த மேடை, அந்த விரிப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் படும்படி வைக்கணும். சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது சூரியனுடைய ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கும். அதற்கப்புறம் இரவு நேரத்தில் நாம் தேவைப்பட்டால் ஜன்னல்களை சாத்தி கொண்டு குறைவான ஃபேனை கீழே தான் படுத்திருக்கணும். இப்படி படுக்கும் பொழுது சூரிய ஆற்றல் இரவு முழுவதும் அந்த படுக்கறையிலேருந்து வெளியே கிளம்பும். அப்போ உடலுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், கெட்ட கனவுகள் வராது. உதாரணத்திற்கு நான் ஒரு சின்ன சினிமா படம் பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு ராத்திரியில் படுத்தா உருட்டிக்கிட்டே இருக்கும், ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வரும். ராத்திரியில் யாரோ தீய பேய்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியும், அந்த வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரி இருக்கும். இவருக்கு தூக்கத்தில் இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஆகுது. அப்போ ஒரு சைக்கோ சிம்பத்தி மாஸ்டர் ஒருத்தர் சொல்வார், பகல் முழுவதும் சூரிய வெளிச்சத்தில் வச்சுருக்கிற ஒரு காப்பர் பாத்திரத்தில் பெரிய பானையில் தண்ணீரை சூரிய வெளிச்சம் படும்படி வச்சுட்டு இரவு நேரத்தில் அதை கொண்டாந்து மாலை வேளையில் அதை தட்டை போட்டு மூடி கொண்டாந்து படுக்கை அறையில் படுக்கைக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்வார். அதே போல் அவரும் படுத்திருப்பார். அந்த காப்பர் பாத்திரத்து மேலே தட்டை ரேசாக நீக்கிடுவாங்க. இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தினுடைய வெப்ப சக்தி, அந்த ஆற்றல் நீரிலிருந்து வெளிக்கிளம்பி அறை முழுவதும் பரவும். அன்னைக்கு அந்த நடமாட்டம் இல்லை, அன்னைக்கு நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். பண்டைய சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா சொல்லுது. ஸோ அதே மாதிரி நம்ம படுக்கை அறைக்கு கீழே கண்ட பொருள்கள் வைக்கக்கூடாது. செருப்பு போடக்கூடாது, செருப்புகளில் வைக்கக்கூடாது, உடைந்த பாத்திரங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் கணினி பொருட்கள், கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது. பயன்பாட்டுக்கே பயன்படாத பொருள்கள்லாம் கட்டிலுக்கல்ல தான் தள்ளுறோம். பழைய தட்டுமுட்டு சாமான்கள் வைக்கிறோம், உடைஞ்சு போன பொருள்கள், சேர்கள், பழைய துணிமணி குப்பைகள் எல்லாம் உள்ளதான் கட்டிலுக்கல்ல தான் இருக்குது. இன்னும் நிறைய வீடுகளில் நிறைய தண்ணி குடத்த ஃபுல்லாக நிறைய வச்சிடுறாங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க தண்ணி ரப்பர் குடமாக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே போல் படுக்கை அறை நம்மளுக்கு உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமாக தான் இருக்குங்க என்பதை எல்லாரும் மறந்துட்டோம். அதனால் கட்டில்களில் பொறுத்தளவில் இந்த 4 கால்களில் மரக்கட்டல்களை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கட்டில் கால்களில் 4 கால்களை இணைக்கிறபடி ஒரு செப்பு கம்பியை, காப்பர் கம்பியை நீங்கள் அதில் சுற்றிட்டீங்கன்னா காப்பர் பாத்திரங்கள், தண்ணீர் வைக்கிற பாத்திரங்கள் வைத்து கொள்ளலாம். அந்த கம்பி இருக்கும்போது கணவன் மனைவி உறவே இருக்கக்கூடிய விரிசல்கள் வராது. இப்போ இரவு நேரத்தில் ஃபுல்லாகவே நமக்குடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியேறும் பொழுது காப்பரானது இழுத்து கொள்ளும் எதிர்மறை ஆற்றல்களை, அறையின் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அந்த காப்பரானது இழுத்துட்டு நமக்கு பயன்பாடு கொடுக்குது. பயனற்ற பொருட்கள், கழிவு பொருட்கள் இவைகள்லாம் இருக்கிறனால தூக்கம் வராமல் நம்ம எதிர்மறை சக்திகள் அதிகமாகிடுது. இப்போ படுக்கை அறையில் பொறுத்தளவில் கிழக்கு திசையிலே படுக்க வேண்டும். ரிஷபராசி 4ஆம் வீடு குடும்பம், 5ஆம் வீடு என்பது ஆசை, மங்களகரமான விஷயம். அப்போ ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் என்பது கன்னியா ராசியாக வருது. கன்னியா ராசியில் அதே போன்ற உத்திர நட்சத்திரமும்
ஹஸ்தம், சித்திரை இது போன்ற நட்சத்திரங்கள் இடம்பெறுது. பெரும்பாலும் தென்மேற்கு மூலையில் நீங்கள் படுக்கறை வச்சிருந்தால் தெற்கு திசையில் தான் தலை வைத்து படுக்கணும். படுக்கறையை மூலையில் நீங்கள் உபயோகிக்கக்கூடாது. அதாவது மூலையில் போய் இருக்கக்கூடாது. வீட்டில் அந்த படுக்கறையில் என்ன பண்ணணும், 2 பக்கம் இடைவெளி இருக்கணும். தலைக்கு பின்னாலேயும் காற்றோட்டம் போய் வரும்படியாக இருக்க வேண்டும். அதனால் கட்டிலுக்கு அடியில் என்ன பண்ணணும், 2 நாளைக்கு ஒரு முறையாவது உப்பு நீரால் கழுவணும். எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தையும் நிறைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படுக்கை அறையில் உண்டு. படுக்கை அறையில் இந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அப்படிலாம் அந்த மாதிரி படங்கள்லாம் வைக்கக்கூடாது. புலி படம், சிங்கம், நிறைய பேர்கள் குருட்டுத்தனமாக எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவனையும் சித்திரவதைப்படுத்தி பாடாப்படுத்துகிறாங்க. அந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதெல்லாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளோட ஒற்றுமை குறைவாக இருக்கும். பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பா அந்த பொம்மநாட்டி. ஆக எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நெருப்பின் குணம். நெருப்பின் குணம் இருந்தால் ஆக்சிலேஷன், மைண்டு, வேவரிங், டென்ஷன், படபடப்பெல்லாம் ஏற்படும். ஆகையினால நம்ம பொறுத்தளவில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். கிழக்கு திசையும் தெற்கு திசையும் வைத்து கொள்ளலாம். படுக்கை அறையில் 2 கட்டில் போட்டு படுக்கக்கூடாது. ஒரே தான் படுக்கை அறை இருக்கணும். அதனால் இந்த ஜாதகத்தின்படி நாம் ஒரு செயலை இங்கே எதுக்கு சுட்டி காட்டுறோம் என்றால், உங்கள் கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிற படம், மகிழ்ச்சியான நேரத்தில் எடுத்த ஃபோட்டோஸோ படுக்கை அறையில் மாட்டும் பொழுது காதல் உணர்வுகள் அதிகமாகும். காமம் குறைந்து ஒருவருக்கொருவர் குறைகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு நிறைவான சிந்தனையோடு வாழ்க்கை வளமாக அமையும். அதனால் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள், காதல் உள்ளவர்கள், குடும்ப பொறுப்பு உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தபடி நான் கொடுத்துருக்கிற இந்த படுக்கையும் படுக்கை அறை முறைகளும் உள்ள வாஸ்து குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கணும். பொதுவாக தென்மேற்கு திசையில், வடமேற்கு திசையில் தான் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருக்கணும். பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை வருது, நாறுது அப்படின்னா, நான் நிறைய வீடுகளுக்கு போய் பார்த்துருக்குறேன். தென்மேற்கு மூலையில் வீடுகளில் பாத்ரூம், அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருந்தால் பாத்ரூம் காய்ந்து இருக்க வேண்டும். ஈரம் இல்லாமல் இருக்கணும். துர்வாடை அடிக்காமல் இருக்கணும். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாற்றுறதே இல்லை. அதுக்கு உபயோகிக்கிற நாப்கின்ஸ் அதெல்லாம் அதாவது பெனாயில் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கணும். பேட் ஸ்மெல் வரக்கூடாது. அதனால் எக்ஸாஸ்ட் ஃபேன் லைட் சுவிட்சை போடும்போது அதோடு இணைச்சிருக்கணும். யூஸ் பண்ணும்போது அந்த பேடு எனர்ஜியெல்லாம் வெளியேறும். பொதுவாலும் ஃபேன் போடும் பொழுது அறையினுடைய ஈரப்பதத்தை காய வைத்து விடும். காய்ஞ்சிருந்தால் அதுக்கு நெகட்டிவ் வராது. ஸோ நம்மளுடைய சுவாச உறுப்புகளில் படுக்கை அறையில் இரவு முழுவதும் தவறான முறையில் உள்ள அட்டாச்மெண்ட் பாத்ரூம் பாதிப்பை ஏற்படுத்துது. படுக்கறை விரிப்புகளும் சரியாக சிறப்பாக இருக்க வேண்டும். அதே போல் ரூமுக்குள்ள கதவெல்லாம் திறங்க. கொசு வருது, பக்கத்து வீட்டுக்காரை பார்க்குறான். நிறைய வீடுகளில் ஜன்னலே வச்சு கட்டுறதில்லை. அதனால் கதவுகளை திறங்க. படுக்கை இருக்குது 1 மணி நேரத்துக்கு முன்னால் நல்ல காற்றோட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொசு அந்த மாதிரி வலைகளை எல்லாம் பண்ணி கொண்டு நிறைய திறந்த ஓட்டத்தோடு நல்ல காற்றோட்டமாக இருங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.